சென்னை நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல ஏப்ரல் 28 சாயங்காலம் 3 மணிக்கு ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. ஸ்ரீ சாய் சில்க்ஸ் உரிமையாளர் ராஜி அவங்க வீட்டில் வெட்டப்பட்ட நிலையில சடலமா கிடந்திருக்கிறாங்க. அதே வீட்டில் அவங்க கணவர் சுப்பிரமணியம் தற்கொலை செஞ்சு இறந்து கிடந்திருக்கிறாரு. காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வந்த அவங்க சின்ன பையன் தான் முதல்ல இதை பார்த்து போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இந்த ராஜி இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிஸ்னஸ் உமன். 3 லட்சத்துக்கு மேலே இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ராஜி சுப்பிரமணி தம்பதிக்கு 2 பசங்க. பெரிய பையன் ரஷ்யாவில் மெடிக்கல் படிக்கிறாரு. சின்ன பையன் சென்னையில் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு வராரு. வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஒரு வெற்றிகரமான குடும்பமாக தெரிஞ்ச இவங்களுக்குள்ள சில குடும்ப பிரச்சனைகள் இருந்திருக்கு. போலீஸ் விசாரணையில் சில முக்கியமான தகவல்கள் வெளியே வந்திருக்கு. ராஜி அவங்களோட ஜவுளி தொழிலுக்காக சில இடங்களில் கடன் வாங்கி இருந்ததா சொல்லப்படுது. இதனால் வீட்டில் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ராஜி பிஸ்னஸ் விஷயமா மற்றவங்க கூட பேசுகிறத அவங்க கணவர் சுப்பிரமணி சந்தேகப்பட்டிருக்கிறாரு. இந்த சந்தேகத்தாலே அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்திருக்காங்க. சுப்பிரமணி மதுரையில் தங்கி இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சுப்பிரமணி மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து ராஜி கூட தங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் இந்த விபரீதம் நடந்திருக்கு. சுப்பிரமணி தான் ராஜியை கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிற கோணத்தில் இப்போ தீவிரமாக விசாரணை நடக்குது. அதே சமயம் வீட்டு கதவு திறந்தே இருந்ததுனால 3வது நபர் யாராவது உள்ளே வந்தாங்களான்னு போலீஸ் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இவங்களோட வீடியோக்களை பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த செய்தி பெரிய அதிர்ச்சியை தந்திருக்கு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் இப்போ நிறைய பேர் தங்களோட வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பிஸ்னஸ் உமனாக ஜெயிச்ச ஒருத்தரோட வாழ்க்கை இப்படி ஒரு முடிவுக்கு வந்தது நங்கநல்லூர் மக்கள் மத்தியில் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.